இப்போ 10 பொருத்தம் என்பது நட்சத்திர ரீதியாக தான் பார்க்குறீங்க. அப்போ மிச்சம் 90% இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் என்ன லக்னம், பையனுடைய லக்னத்துக்கு பொண்ணுடைய லக்னம் 6 8 வருதா, இல்லை 2 பேருக்கும் வந்து பாதகாதிபதியோடைய லக்னமாக இருக்கா, 2 பேரோட லக்னம் ஒத்து போகுமா? ஒரு பேச்சு ஒரு பையன் வந்து ஒரு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒத்து போகும்? மேஷ லக்னத்துக்கு மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு மேஷ லக்னக்காரர்கள் போய் ஒரு சல்யூட் அடித்தா கூட அவர் சல்யூட்டை வந்து தலையை எப்படி தான் ஏற்றுப்பார் தவிர வந்து அவர் திருப்பி பதிலுக்கு சல்யூட் அடிக்கவே மாட்டார். ஏன்னா அந்த செவ்வாயோடைய அந்த ஆக்ரோஷம், செவ்வாய்க்கு வந்து தலை வணங்கக்கூடிய தன்மையே கிடையாது. ஸோ அப்போ எல்லாருமே அப்படி சொல்லலாம். 90% மேட்ச் லக்னம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்பிட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே ஒரு இறங்கி வந்துட மாட்டாங்க. அவங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி 10ல் போய் உச்சமாறாரு, 10ஆம் இடத்துல திக்பலமாறாரு. ஸோ மோஸ்ட்லி மேஷ லக்னங்கள் அப்படி இருப்பாங்க. மகர லக்னம் அப்படிங்கிற எப்படி வேணால் வளைஞ்சு கொடுத்து போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மகர அப்போ அந்த சனி செவ்வாயினும் போது இந்த லக்னத்துக்குள்ளேயே லக்னாதிபதிக்குள்ளே இவ்வளோ வித்தியாசம். செவ்வாய் ரொம்ப ஸ்பீடான கிரகம். மேட்ச் லக்னம் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க, டக்கு டக்குன்னு அந்த வேலை நடந்துடணும். மகர லக்னத்துக்கு எல்லாமே ஸ்லோ தான்.